நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. ஆமென். உன் பொருத்தனையை நிறைவேற்றுகிற இடத்துல இங்க வரல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, ஆண்டவரே எனக்கு நீர் இதை செய்வீரானால் நான் உமக்கு இதை செய்வேன் என்று பொருத்தனை பண்ணணுமா? இதே வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஆட்டினுடைய இறைச்சியை நாம் புசிப்பனோ ஆட்டினுடைய இரத்தத்தை நாம் பருகுவனோ என்று கேட்கிறார். அதனால பொன்னும் பொருளையும் கொண்டல்ல பொருத்தனை பண்ணுகிறது. அது நீ செய், அது உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, உன்னுடைய நிலத்தின் ஆசீர்வாதத்திற்காக, வேலையின் ஆசீர்வாதத்திற்காக நீ பொருத்தனை பண்ணுகிறது வேண்டாம் நான் இங்க சொல்ல வரல. பட் இந்த இடத்துல நீ பொருத்தனை செய்ய வேண்டியது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, ஆண்டவரே இந்த ஸ்தோத்திர பலி நான் இட்டிருக்கிறேன் ஆண்டவரே, இப்போது என் குடும்பத்தில் இது தேவை இருக்கிறது, என் சரீரத்தில் என் தேவை இருக்கிறது, என்னுடைய வியாதி போகணும், என்னுடைய உபத்திரவம் போகணும், என்னுடைய பிசாசு கட்டு போகணும், இதை கர்த்தர் தீர்த்து தந்தால் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் 3 நாள் புசியாமல் இருந்து உம்மை துதிப்பேன், 6 நாள் புசியாமல் இருந்து உம்மை துதிப்பேன், 40 நாள் புசியாமல் இருந்து துதிப்பேன். அது மட்டுமில்லை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வேலையை இந்த மாசம் வரை நான் செய்வேன். இப்படி ஏதாவது உன் திராணிக்கு உட்பட்ட பொருத்தனைகளை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லணும். ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் எனக்கு தீர்த்து தந்த, அதாவது வியாதியை ஏதாவது ஒரு காரியத்தை செய்து தந்தால் நான் தினந்தோறும் ஆண்டவரே 100 புறஜாதி ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுவேன். இப்படி ஆண்டவருடைய இருதயத்திற்கு பிரியமாயிருக்கிற காரியங்களை பொருத்தனை செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். பாருங்கள், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த பொருத்தனைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சொல்லி அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக கர்த்தர் ஆபத்து காலத்தில் நமக்கு அடைக்கலம் செய்கிற தேவன்.